சட்டம் பேசு தமிழ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா 12th முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு வக்கீல் ஆகணும், அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசை வச்சிருப்பாங்க. எங்க போய் சேரணும், எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணணும், எந்த காலேஜில் படிக்கணும், ஃபீஸ் எவ்வளவு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வரும், எதுவுமே தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. என்னன்னா மக்களே, தமிழ்நாட்டில் நீங்க அரசு சட்டக்கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணணும். இதோட அப்ளிகேஷன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் 12th நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்து அந்த ஒரு 10 நாளுக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டிகிரி படித்தவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜஸ் ரிசல்ட் எல்லாமே வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு 1 வீக்குள்ளே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. இதை வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். DN.DALO அப்படின்ற ஒரு வெப்சைட்டில். ஸோ எவ்வளோ சார் இதுக்கு பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும், எல்லாருமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் போதும், நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆனால் வந்து பெர்சன்டேஜ் தான் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் வச்சுருக்காங்க. தென் டிகிரி முடித்தவங்களுக்கு அதே மாதிரி தான் கம்யூனிட்டி வைஸாக வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. பிசியாக இருக்கிறப்போ ஒரு 85, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஒரு 85, 83க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது கம்மியாக இருக்கவங்களுக்கு கிடைக்கும், சொல்ல முடியாது. உங்களுக்கு பெர்சன்டேஜ் கண்டிப்பாக நீங்கள் 83 வச்சுருந்தீங்க, 85 வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் சீட் கிடைக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் டிகிரி படித்தவங்களுக்கும் இதே ஒரு நிலைமை தான். என்னென்னா அவங்களுக்கு ஒரு 75 அந்த ரேஞ்சில் இருந்தால் சீட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து 2019, 2018 அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 70%, 12th முடிச்சவங்களாம் 75 இருந்தாலே வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு, ஈஸியாக கிடச்சி. ஆனால் இன்னைக்கு ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் நிறைய சட்டக்கல்லூரிகளும் வந்துச்சு. நிறைய மாணவர்கள் முக்கியமாக பண்ணணும்னா லா படிக்கணும்னு சொல்லிட்டு பெண்கள் அதிகமாக ஆசைப்படுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போகிறனால பெர்சன்டேஜையும் கூட்டி வச்சுட்டாங்க. ரொம்ப தான் இந்த இப்போலாம் வர்றப்போ ரொம்ப 80க்கு மேலே தான் பெர்சன்டேஜ் இருந்தால் ஃபஸ்ட் கவுன்சிலிங்கே போகிற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல ஒரு பெர்சன்டேஜ் வேணும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன வேணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 12th முடிச்சுட்டு படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தால் உங்களுக்கு அதை அப்ளை பண்ணணும்னு சொன்னால் முதல் பட்டதாரிக்கு அப்ளை பண்ணுவாங்க. எது கம்யூனிட்டி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்போ தான் போடுவாங்க. கம்யூனிட்டி வைஸாக தான் வந்து பெர்சன்டேஜ்லாம் போடுவாங்க. ஸோ டிகிரி முடித்தவங்களுக்கு வந்து ஓவரால் மார்க் ஷீட் மட்டும் இதில் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். ஸோ அடுத்தபடியாக நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் தமிழ் மீடியத்திலே படிக்கலாமா அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், அந்த லாங்குவேஜில் நீங்கள் படிக்கலாம். பாடம் நடத்துகிற ப்ரொஃபஸர் இங்கிலீஷ்லேயும் நடத்துவாங்க, தமிழ்லையும் நடத்துவாங்க. புரிகிற மாதிரி நல்லபடியாக தான் நடத்துவாங்க. தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு எஜுகேஷனில் குறையே கிடையாதுங்க. டியூஷன் அதுக்கு அருமையாக எடுப்பாங்க. எல்லா ப்ரொஃபஸருமே வெல் ப்ரொஃபஸர்ஸு, நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாஃப். எல்லாமே சட்டம் அருமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. சில அரசு சட்டக்கல்லூரியில் ஃபீஸும் கம்மி தான். நீங்கள் தமிழ் மீடியத்திலே படிக்கலாம். தமிழில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு எனக்கு இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்குச்சுன்னா சட்டம் படிக்கிறதுக்கு இந்த லாங்குவேஜ் ஒரு தடையே கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜ் வச்சுருந்தீங்கன்னா எந்த காலேஜாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், தேனியாக இருக்கட்டும், மதுரை, சென்னை, ராம்நாடு, திருச்சி, திருநெல்வேலி, எந்த கல்லூரிலாம் நீங்கள் தமிழ்லே படிக்கலாம். தமிழ்லே சட்டம் படிக்கலாங்க. அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திருக்காங்க. ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ ஏஜ் லிமிட். உங்களுக்கு 80 வயசா இப்போ நீங்கள் கூட வந்து அப்ளை பண்ணி படிக்கலாம். 20 வயசா படிக்கலாம். 12th முடிச்சிட்டிங்க 17, 18 வயசா நீங்களும் படிக்கலாம். 90 வயசு கூட படிக்கலாம். எங்கள் கூடலாம் படித்தவங்க 60 வயசு 55 வயசு பர்சன்லாம் எங்கள் கூட படித்தாங்க. நம்ம செட்டாக படித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் அரசாங்கம் ஏற்படுத்தி தந்திருக்கு. சட்டம் படிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு தடையே இல்லை. நீங்கள் மனசு வச்சா போதும், நல்ல ஒரு மார்க்ஸ் இருந்தால் போதும், கவர்மெண்ட் லா காலேஜில் ஈஸியாக சீட் கிடைக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் ஒரு செமஸ்டருக்குமே வந்து LLB-யாக இருந்தீங்க, டிகிரி முடிச்சுட்டு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 10 சப்ஜெக்ட் வரையும் ஃபஸ்ட்டு செம்மில் இருக்கும், 10 சப்ஜெக்ட் கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமஸ்டராக எழுதுவீங்க. ஒரு 6, 5 அந்த மாதிரி வரும். 5 இயர்ஸ், அதாவது 12th முடிச்சு படிக்கிற பசங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செம்மில் ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து ஒரு 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செமஸ்டருக்குமே 5 சப்ஜெக்ட், 6 சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ இவ்வளோதான் மக்களே. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 15 சட்டக்கல்லூரி, அரசு சட்டக்கல்லூரி மட்டும் இருக்குது. மேலும் வந்து பிரைவேட் காலேஜஸ்லாம் இருக்குது. மொத்தம் 24 சட்டக்கல்லூரிகள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்குது. ஸோ எந்த கல்லூரியில் வேணால் நீங்கள் படிக்கலாம். ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் லா காலேஜை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வருஷத்துக்கு 1000 ரூபா, 1500 முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தீங்கன்னா அதுவுமே கம்மியாயிடும், ரொம்ப லெஸ் ஆகிடும். பாதி தான் கட்டுற மாதிரி இருக்கும். டிகிரி முடிச்சுட்டு படிக்கிறவங்களுக்கு இதே ஒரு கேட்டகரி தான். ஒரு 1500 தான் வரும். எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 100 ரூபா தான் வரும், அவ்வளோதான். மற்ற கல்லூரிகளோட ரொம்ப ரொம்ப கம்மி.
ஒரு 10,000 ரூபா இருந்தால் கோர்ஸையும் முடிச்சுட்டு வந்துடலான்ற மாதிரி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் அவ்வளோவாலாம் கிடையாது. இங்கே அவ்வளோ ஃபீஸ்லாம் வாங்க மாட்டாங்க கவர்மெண்ட் லா காலேஜஸில். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தேனியாக இருக்கிறீங்க, இல்லை மதுரையாக இருக்கிறீங்க, திருநெல்வேலியாக இருக்கீங்க, கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே லா காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் அது அப்படிலாம் உறுதியாக சொல்ல முடியாது. கவுன்சிலிங்கில் எந்த ஒரு காலேஜ் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ நீங்கள் கொடுப்பீங்க, ஆப்ஷனாக கொடுப்பீங்க. அவங்க யூனிவர்சிட்டி ஒதுக்குறது தான். சரி, நீங்கள் ஒதுக்குனதுக்கப்புறம் உங்கள் ஊர் தேனியாக இருக்குது, மதுரை லா காலேஜில் கிடைக்கிது, கோயம்புத்தூர் லா காலேஜில் கிடைக்குதுன்னா அங்கே போய் படிங்க, 1 மாதம் படிங்க. அதுக்கப்புறம் வந்து இடம் மாறுதலுக்கான விண்ணப்பம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து கல்லூரி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ இனிஷியலாக சீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான். ஃபஸ்ட்டு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். வாழ்த்துட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு என்ன சந்தேகம்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவை அதை வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.